குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் செந்தில்ராஜன். ஒரு டிஸ்கவரி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி நேற்றுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்சைட் போய் டவுன் சைட் போய் திருப்பி மார்க்கெட் எங்கேயோ அங்கேயே இருந்துச்சு, அவ்வளோதான், இன்னும் பெருசாக இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்றுக்கு க்ளோஸ் ஆன இடம் வந்து 2300, இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம் வந்து 23,253. கேப் அப் கிட்டத்தட்ட 100லேருந்து 154 பாயிண்ட் கேப் அப். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு போயிட்டு, ஓகே, இது ஓவர் நைட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆன இடம் செல்லர், ஓப்பன் இஸ் இக்குவல் டு ஐ 23,259. ஐ வந்து 23,259. அதுக்கு மேலே செல்லர்ஸ் வந்து அலோவ் பண்ணல, அங்கேயே மார்க்கெட் இறக்கிட்டாங்க. எவ்வளோ தூரம் இறக்கியிருக்காங்க? கிட்டத்தட்ட 23,182. ஆமாம், 194 வரையும் இறக்கியிருக்காங்க. ஓகே, இது இன்ட்ராடே. ஸோ நேற்றுக்கு வந்து மார்க்கெட் வந்து 2300 முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 184 பாயிண்ட் பையர்ஸ் புஷ் பண்ணி மேலே வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இது பொசிஷன் ட்ரேடர்ஸ் ப்ளே பண்ணுது. ஆனால் 9 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பிளேஸ் என்ன பண்ணாங்க, பையர் எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட மேலே ஏற்றவில்லை. நல்லா பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ 23,259, ஐ 23,59. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் முடிஞ்சிட்டாங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் முடிஞ்சிட்டாங்க. திருப்பி அங்கேருந்து பையர்ஸ் புஷ் பண்ணி அவங்களெல்லாம் பாதினா ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து 64 பாயிண்ட்ல 30 பாயிண்ட் தான். ஸோ பையர்ஸ் வந்து செல்லர்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல. நமக்கு ஸோ கேப் அப் பண்ணாலும் பாசிட்டிவாக ரேட் கிடைக்கல, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஓவர் நைட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இன்ட்ராடே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால ஜட்மெண்ட் வர முடியல அப்படின்னா, ஓகே, 9:15 வரையும் வெயிட் பண்ணலாம். ஓகே, 9:15 வெயிட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் எங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எந்த லோ 23,194 அது வரைக்கும் தான் லோ போயிருக்கு. ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கு, 23,225. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,234. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 23,225. அப்போ இன்னும் செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக இறங்கிட்டு வராங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% செல்லர்ஸ் இருக்காங்க, 50% பையர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ கஷ்டப்பட்டு மார்க்கெட்டு மேலே கொண்டு பையர்ஸால இதுக்கு மேலே கொண்டு போக முடியல. இந்த இடத்துல இது வரைக்கும் தான் கொண்டு போச்சு, இது மேலே கொண்டு போக முடியல. ஸோ இதான். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு என்ன மாதிரி ட்ரேட் எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒன் சைடாக போய் தான் ஒரு புல் பேக் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒன் சைடாக போகல, அப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்சோ உடைக்கணும். 15 மினிட்ஸோ உடைச்சாதான் நமக்கு என்ட்ரி. 15 மினிட்ஸோட ஐஎல்ஓ உடைக்கணும், அதுதான் நமக்கு என்ட்ரி. நார்மல் புல் பேக் என்ட்ரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈவன் தோ கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து இதுக்கு மேலே இடம் கொடுக்காம மார்க்கெட்டை கீழே தள்ளுறாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் உடைச்சா செல்லர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இல்லை மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணாங்க, க்ளோஸ் இதுலையும் வந்தாங்க செல்லர்ஸ், இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்க 9:15 9:30க்கு. ஸோ அப்போ செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாகிட்டே வருது. இன்ட்ராடேல பையர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க நம்ம பார்த்தாலும் என்ன, இந்த லோ உடச்சி ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல்லர்ஸ் வின் பண்ணாங்க. இதை தாண்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா பையர்ஸ் வின் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்தா அதே மாதிரி கடை மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு 9:45 கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ செல்லர்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓப்பனிங் ரேஞ்சே உடச்சிட்டாங்க. அப்போ ஓப்பனிங் ரேஞ்சு உடச்சாச்சுன்னா அப்போ எங்கே மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஒன்று இந்த பாயிண்ட்டு இல்லை இந்த பாயிண்ட், ரெண்டுத்துல எது வேணால் போகலாம். இது வரையும் போகலாம், இல்லை இது வரையும் போகலாம். இதான் டார்கெட் தெரிஞ்சு போச்சு. ஆனால் ட்ரேட் எடுக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும். அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் சேஃபஸ்ட் ரீடெஸ்ட் தான் கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ரீடெஸ்ட் கிடைச்சது, ரீடெஸ்ட் கிடைச்சோன்னு எடுத்துடலாமா, இல்லை திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில் எத்தனை மணிக்கு கிடைச்சது, 9:55. அப்போ 10 மணி கேண்டில் நம்ம என்ட்ரி. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 23,200 போட்டுருந்தோம்னா என்ன வரும்னு பார்ப்போம். எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். 23,200 வந்து 10 மணி கேண்டில். இது வந்து கால் சைடா 10 மணி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23,200 இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, 54 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, நம்ம வந்து நம்ம டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடம். ஆனால் ஆல்மோஸ்ட் இது வரையும் வந்துடுது. எங்கே திரும்பிக்கு வந்து 11:30க்கு
ஸோ 11:30க்கு வந்திருக்கு. ஸோ 54லேருந்து கிட்டத்தட்ட 11:30க்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நம்ம இந்த ஸ்டேஜே வச்சுப்போமே, 54லேருந்து 88 சாலிடா வந்துருக்கு. 50 பாயிண்ட் அசால்ட்டா வந்துருக்கு. நம்ம டார்கெட் முடிஞ்சு போச்சு. இங்க வந்தாச்சு. இங்க வந்தா அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து முதல்ல. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட் எடுத்தது. ஸோ ஓப்பனிங் எப்படி கண்ணா எழுதிருக்கோம், பையர்ஸ் கஷ்டப்பட்டு ஓவர் நைட் பொசிஷன் மேலே கொண்டு வந்தாங்க. ஆனா இன்ட்ராடே பிளேயர்ஸ் பையர்ஸ் இதுக்கு மேல எங்க ஓப்பன் பண்ணாங்களோ அதுக்கு மேல போகும் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 64 பாயிண்ட் கீழே கொண்டு வந்தாங்க. ஆனா அதுலேருந்து 30 பாயிண்ட் தான் பையர்ஸால கொண்டு முடிஞ்சது. எகைன் 9:30க்கு பார்த்தா இன்னும் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. ஸோ அப்போ 2 பேர் இந்த இடத்துல ஈக்குவலா இருக்கிறதுனால நமக்கு ஒன்லி பிரேக் அவுட் தான் பாசிபிள், நார்மல் புல் பேக் எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணோம், புல் பேக் கிடைச்சது, ஒரு ரிட்டர்ஸ் கிடைச்சது, என்ட்ரி எடுத்தோம், டார்கெட் அச்சீவ். ஓகே, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஆஸ் யூஷுவல் எங்கேருந்து பையர்ஸ் கொடுத்தாங்க, இங்கேருந்து பையர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடம் பையர்ஸை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் பிளேஸ். அவங்க வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஓகே கரெக்ட் ப்ரைஸ், ஃபேர் ப்ரைஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து மார்க்கெட் கடன்னு மேற்கு எடுத்துச்சு. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல இருந்திருக்கு. பார்த்தீங்களா, ஏன் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல, எந்த பிரைஸ் வரையும் பையர்ஸால கொண்டு முடிஞ்சது 23 to 25, அதுக்கு மேலே கொண்டு முடியல. அதேதான் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வரையும் தான் ஆட்டோமேட்டிக்கா நான் ஸ்டாப்பா வந்தாங்க. இப்ப 5 மினிட்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப இங்க ஆரம்பிச்ச ரேலி எங்கேயுமே நிக்காம கரெக்டா எங்க வந்து பாருங்க, 23 to 25 இதோட ஐ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ஸோ எந்த 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் அவங்களால போக முடிஞ்சதோ மார்னிங் ஓப்பனிங் ரேஞ்சில், அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளீனா வந்துட்டாங்க. அங்கதான் பிரேக் அடிச்சு, அது வரையும் பிரேக்கே அடிக்கல, ஃபுல் பேக்கே குடிக்கல, நான் ஸ்டாப்பா போடாங்க. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல எப்படி செல்லர்ஸ் டாமினேஷன் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 9:30 அந்த பிவோட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம், இல்லை கட் ஆஃப் பாயிண்ட் சொல்லலாம், அந்த இடத்துல வந்தாங்க. மார்க்கெட் திருப்பி 23,180 ஒரு சப்போர்ட், திருப்பி 23 to 25 இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரம், எத்தனை மணி, 12:35 இந்த பிரேக் அவுட் ஆகும்போது மணி பாருங்க 2:30, கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ், 1.5 2 இந்த இடத்துல என்ன பண்ணோம், டபுள் டாப் அடிச்சு மார்க்கெட் உடையுதான்னு பார்த்தோம், உடையில. ஸோ கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வந்து இந்த இடத்துலயே கன்சல்டேட் ஆகி கடைசியா பையர்ஸ் வின் பண்ணி மேலே போனாங்க. மேலே போனாலும் அவங்களால திருப்பி மேலே போக முடியல. ஏன்னா இது எகெயின் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்தது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படின்வாங்க. இந்த இடத்துல திருப்பி ஆட்டோமேட்டிக்கா செல்லர்ஸ் வந்து திருப்பி அடிச்சு மார்க்கெட்டை கீழே கொண்டு நிறுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பையர்ஸ் மேலே கொண்டு போனாங்க, செல்லர்ஸ் டிஃபன் பண்ணி அந்த லெவலில் அவங்க லெவலில் ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிட்டாங்க. திருப்பி பையர்ஸ் எங்கள் லெவலில் ஸ்ட்ராங் மார்க்கெட்டை மூவ் பண்ணாங்க. கரெக்டாக இந்த 9:30, 9:15, 9:30 உங்களுக்கு இன்ட்ராடே பொசிஷன் லெவல் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான அந்த டைம் டியூரேஷன் மார்க்கெட் எங்கே இருந்ததோ அங்கே தான் அது வரையும் நான் ஸ்டாப் ஆகுது. அங்கே தான் ஒரு ஸ்ட்ரகிள், அங்கேருந்து 2 ஹவர்ஸ் கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட், திருப்பி ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிஸ்டன்ஸில் திருப்பி செல்லர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதான் இன்னைக்கு நடந்தது. ஓகே, இப்போ நாளைக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்தோம். இந்தியா விக்ஸ் 8% கம்மியா இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து டாலர் 95.3. ஓகே, பேங்க் நிஃப்டி 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி நல்லாவே இருக்கு. நிஃப்டியாவது கீழே வந்து பேங்க் நிஃப்டி நல்லாவே இருக்கு. ஓகே, கோல்டு ஓகே, 93 ஓகே, மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாமே ஓகே. நிஃப்டி தான் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. ப்ராபப்ளி ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து காலவாரி இருக்கும். அது க்ரூட் ஆயில் வந்து 87, வெரி குட். க்ரூட் ஆயில் 87 குறைஞ்சிருக்கு, சந்தோஷமான விஷயம். சில்வர் ஒன்றும் வெரி மேட்டர் இல்லை. இண்டிசஸ்ல செக்டார் இண்டிசஸ்ல பார்த்தா தெரியும். ஓகே, ஐடி செக்டார் அடிவாகி இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. இல்லைன்னா நல்லா போயிருக்கு. இப்போ நாளைக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்பீரியனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம நேற்றுக்கு என்ன பொசிஷன் பார்த்துட்டோம், இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தோம். இப்போ நாளைக்கு என்ன பொசிஷன் அப்படின்றத பார்ப்போம். அவ்வளோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் தூக்கிட்டு இங்கே கொண்டு வச்சுருவோம். ப்ரீவியஸ் டேலோ DI எங்க இருக்கு, ஐ ஓகே
இப்போ நாளைக்கு பொறுத்த வரையும் மார்க்கெட் எப்படிலாம் ஓப்பன் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன ட்ரேட் ஆகிட்டுங்கன்னா 23,321 பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்ச், இங்கே ரேஞ்சை மார்க் பண்ணிப்போங்க. இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ரேஞ்ச், இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா 23,262 ஆர் ப்ரீவியஸ்லி ஹை. இந்த டே வைஸே வச்சுப்போமே, இந்த டே வைஸை தாண்டி இது என்ன கொடுது இல்லை எடுத்துடலாம். ஓகே, இந்த 23,262 தாண்டி மார்க்கெட் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சு, அங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ இல்லை புல்லிஷ் மர்பூஸோ ஆர் ஹேமர் அந்த மாதிரி கேண்டில் கிடச்சிதுன்னா ஒரு ரீடெஸ்ட்டில் நம்ம கால் சைடு போகலாம். நமக்கு வந்து டார்கெட் வந்து 23,370 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அடுத்த டார்கெட் 23,500. ஓகே, இது வந்து அப்சைட் புல்லிஷ் மார்க்கெட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனதான், ஓப்பன் ஆனாலும் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சப்போஸ் ஓப்பன் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆன ரிவர்ஸ் ஆகிடுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரணும்னா வெயிட் பண்ணுவோம். இந்த ரேஞ்ச் வந்து எடுக்க வேணாம், இந்த ரேஞ்சில் விட்டுலாம். அதுக்கப்புறம் இந்த 23,180 கீழே வந்துடுது மார்க்கெட்னா இங்கே ஒரு ரீடெஸ்ட் ட்ரை பண்ணுங்க, இல்லை இங்கே ஒரு புல் பேக் ட்ரை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக 23,105 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்சைடு பொறுத்தவரையும் இனி ஹையை தாண்டணும். ஐ மீன் இந்த 23,260 தாண்டிட்டாதான் ஒரு சஸ்டெயின் ஆனாதான் நமக்கு வந்து ட்ரேடு கால் சைடில். புட் சைடில் வந்து மார்க்கெட்டு இந்த 180 கீழே வரணும், வந்தால் தான் ட்ரேடு. ஏன்னா இது வந்து கன்சல்டேஷன், இதில் போய் நடுவில் மாட்டினா நாமளும் மாட்டிடுவோம். ஸோ இந்த 2 இடத்துல தான் நமக்கு ட்ரேடு, நடுவில் எதுவும் ட்ரேடு கிடையாது. 180 கீழே அப்படின்னா 260 மேலே நடுவில் ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் போதும், ட்ரேட் எடுக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.